ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு அழகான வார்த்தை அப்ஸ்டிபெரஸ். ஸோ அப்ஸ்டிபெரஸ் அப்படின்னா நாய்ஸி அண்ட் டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போது அப்ஸ்டிபெரஸ் சைல்டு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் சைல்டு. நாய்ஸினா குறும்புத்தனமாக சத்தம் போட்டுக்கிட்டே அந்த மாதிரி. ஓகே அது மாதிரி. இன்னொன்று அப்ஸ்டிபெரஸ் எம்ப்ளாயி அப்படின்னா அன்கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க அண்ட் அன்மேனேஜபிளாகவும் இருக்கும். ஸ்டப்பானாகவும் இருப்பாங்க. அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தில் பிடிவாதமாகவும் இருப்பாங்க. மித்தவங்களால் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு மேனேஜரால் கூட அந்த மாதிரி சரியா யாருக்கும் அடங்காத டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் அந்த மாதிரி சொல்லலாம். அவங்கள வந்து அப்ஸ்டிபெரஸ் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. அப்ஸ்டிபெரஸ் க்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேயா? ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நாய்ஸியான டிஃபிகல்ட் டு கண்ட்ரோலான ஒரு க்ரௌட் சரியா. இதுதான் வந்து அப்ஸ்டிபெரஸ். ஸோ இந்த வார்த்தை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் வொக்காபுலரி வீடியோ லேர்னிங்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.